ஓம் திரியம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வார்கமிப பந்தனான் மிருத்யோர் முக்ஷி யமாமிருதாது. ஓம் பத்மாயுதாய வித்மகே ரக்தநேத்ராய தீமகி தன்னோ ஜ்வரஹர பிரச்சோதயாத். ஓம் வேதாத்மனாய வித்மகே ஹிரண்யகர்ப்பாய தீமகி தன்னோ பிரம்ம பிரச்சோதயாத். நமது படைப்பிற்கு காரணம் எல்லாம் அந்த பிரம்மா தான். பிரம்மன் எழுதி படைத்து நம்மை இந்த புலோகத்திற்கு அனுப்பியுள்ளான். அந்த படைப்பை நாம் நல் முறையில் பயன்படுத்தி கொள்ளாமல் தான் அநேகமான ஏன் முக்கால்வாசி பேர் அதற்கு மேல் கூட இருக்கலாம், நாம் பலவிதமான குழப்பங்கள் சிரமங்கள் இதுக்கு ஆளாகிவிட்டோம். கவலையே பட வேண்டாம், எல்லாம் நன்மைக்கு. எல்லாவற்றையும் நாம் தெரிந்து கொண்டு எது நெருப்பு, எது தண்ணீர், எது நல்லது, எது கெட்டது, எது பாவம், எது புண்ணியம், இப்படி நாம் தெரிந்து கொள்வதற்கு எல்லாமே அந்த பிரம்மாவினுடைய லீலைகள். ஆகினால் கடந்ததை பற்றி எள்ளளவும் முனை கூட நீங்கள் கவலைப்பட வேண்டாம். தலையெழுத்தையே மாற்றக்கூடிய நாளைக்கு புதன்கிழமை, அதாவது குரோதி வருஷம் தை மாதம் 30ஆம் நாள், நமது விதியை மாற்றக்கூடிய 12 பிப்ரவரி 2025 பௌர்ணமியுடன் ஆயில்யம் வருகின்றது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இப்படி குரோதி வருஷம் பௌர்ணமி, ஆயில்ய நட்சத்திரம் இதெல்லாம் புதன்கிழமை வருவது என்பது மிக 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 துர்லபம். நாளைக்கு ஒரு வயசு முடிஞ்சு போச்சு, அடுத்த வருஷம் ஒரு வயசு முடிஞ்சு போச்சு. ஏன்னா விதி ஞானக்காரகனாகிய புதன் புத்தியே இல்லை போடா அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் காரணம் இருக்கும். அதனால் நீங்கள் வருத்தமே பட வேண்டாம். அவனுக்கு தெரிஞ்சது நமக்கு தெரியல, நமக்கு தெரிஞ்சது அவனுக்கு தெரியல. நமக்கு எதிர்காலத்தில் தெரிய போவது பல கோடி சித்த ரகசியங்கள். இன்றிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய அந்த ரகசியங்கள் கூட உங்கள் மனதில் படியலாம், உங்களுடைய குழந்தைகளுக்கு தெரியலாம், உங்களுடைய வம்சாவளிக்கு தெரியலாம், உங்களுடைய தலைமுறைகளுக்கு நீங்கள் சொல்லி வைத்து விடலாம். இதுதான் பொக்கிஷம். புதன்கிழமை கல்விகாரகன், வித்யாகாரகன், ஆயில்ய மருத்துவகாரகன், பௌர்ணமி நிறைந்த சந்திரன், நிறை பிறை எல்லாமே நிறைந்திருப்பதற்கு நமது கெட்டதையெல்லாம் கஷ்டங்களையெல்லாம் அப்படியே துடைத்து எரிகின்ற நல்ல நாள். நாம் என்ன செய்ய வேண்டும்? இதுக்கு வீட்டில் சுவாமி வந்திருக்கு, வீட்டு வாசலில் நாம் என்ன செய்ய வேண்டும்? பெரிய மனிதன் வந்தாலே வரவேற்கிறோம். ஒரு இறைவனே புறப்பாடாகிய நமது வீட்டிலே இது வீதி விழா வரும்பொழுது கொண்டாடுவோம். எப்படி கொண்டாடுவோம்? பல இடங்களிலே இன்னும் கிராமங்களிலே கொண்டாடுகின்றார்கள். அதுபோல் இந்த நாளை எப்படி நீங்கள் கொண்டாட வேண்டும்? நன்றாக நிதானமாக கேட்டுக்கொள்ளுங்கள். தயவு செய்து ஒன்று மட்டும் நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். இந்த பதிவுகளை எல்லாம் ஒரு நோட்டு வாங்கி போட்டு வச்சுக்கோ. இந்த தேதியில் ஒரு மேலோட்டமாக இண்டெக்ஸ். விதியை மாற்றும் நாள், கஷ்டங்களை போக்கும் நாள், வியாதியே இல்லாமல் பிறவி என்கின்றதும் ஒரு வியாதி. இப்படி எதையாவது உங்களுக்கு எளிமையாக புரிந்து கொள்ளும் அளவிற்கு ஒரு நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா இதையெல்லாம் நமது வாத்தியார் சொன்னது. துளி துளியாக சொட்டு சொட்டாக நமக்கு கிடைப்பது நமக்கு பாக்கியம். அடியார்களுடைய அவர்களுடைய குறைகளை மனோவேகத்திலும் அப்படி கண் இமைக்கும் நேரம் சொன்ன துரிதமாக தீர்த்து காக்கும் ஈசன் அந்த சிவபெருமான் அருளும் தலமானதான் இந்த ராச்சாண்டார் திருமலை. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். ராச்சாண்டார் திருமலை உரிய வழிபாட்டால் அவரவர்களுடைய தலையெழுத்தை அப்பொழுதே ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே மாற்றி அருளும் ஸ்ரீ பிரம்மமூர்த்தி அருளும் தலமானது திருப்பட்டூர். ஜெய விஜயர்கள் துவாரபாலர்கள் முறையாக இங்கே தவம் இயற்றி
அதனுடைய கடைசி திருத்தலம்தான் இந்த ராச்சாண்டார் திருமலை. ஜெயன் விஜயனுக்கே இப்படி தவம் ஏற்றி வர வேண்டிய நிலை ஏற்பட்டது என்றால் அவர்களும் மாயையில் மாட்டிவிட்டார்கள். அவர்களுக்கு அதை திரும்பி சரி செய்து கொடுத்தவர்தான் ஸ்ரீ பிரம்மமூர்த்தி. இந்த பிரம்மமூர்த்தி பிரதிஷ்டை செய்த ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரர் அருளும் தலம்தான். அந்த பிரம்மாவாலேயே அதை நிர்மாணம் செய்து பிரதிஷ்டை செய்து கொடுக்கப்பட்டு நாமெல்லாம் வழிபட்டு வருகின்ற இடம்தான் திருப்பட்டூர் ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரர். இதை பற்றி நம்முடைய அகஸ்திய விஜயத்திலே நிறைய கொடுத்துருக்கோம். இந்த ரக்ஷன் என்கின்ற தேவ கழுகு, ரக்ஷன்னு பேர். தேவ கழுகு, கழுகுல பல விதம். தேவ கழுகுன்னு ஒரு நம்ம பெரியாளுடைய உதவியாளர் சொல்ல முடியும். தேவன், அந்த இறைவனுடைய கழுகு இந்த ஸ்ரீ மகாவிஷ்ணுவுக்கு வாகனமாக முறையாக பூஜையை ஆற்றிய தலம்தான் இந்த ராச்சாண்டா திருமலை. பார்வை பாருங்க, எத்தனை அறிவு, 3 அறிவு 2 அறிவு. நீங்கள் என்ன செய்யணும்? கையால் அரைத்த சந்தனம், கையாலேயே அரைத்த மஞ்சள், காப்பு இட்டு தர்பை கிரீடம் சாத்தி, தர்பையினால் இன்று பல பேர் சேர்ந்து ரொம்ப ரொம்ப எளிமை, ஒரு மரக்கால் மாதிரி ஒன்று தயார் பண்ணிச்சுங்கோ. அதை சுற்றி, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், படியை கூட வச்சுக்கோ, சுவாமியினுடைய சிரசு எவ்வளோ பெருசு, அதை சுற்றி அழகாக தர்பையை கோத்து வைத்து கொண்டு அப்படியே பின்னலாக பின்னி பின்னி அதை பல தர்பைகளை அப்படியே செங்குத்தாக நிறுத்தி நுனியில் முடிந்து மத்திய பாகங்கள்லாம் அழகாக பின்னி பின்னி கொடுத்து மறுபடியும் அதை அலங்காரம் செய்யலாம். இப்படி தர்பை கிரீடம் செய்யும் முறை அடியார்களிடம் திரு வெங்கடகிருஷ்ணனிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இதை சுவாமிக்கு நாளைக்கு சார்த்தி வழிபட வேண்டிய ஈசன் திருத்தலம்தான் நாளைக்கு திருப்பட்டூர். அங்கே உள்ளவர்களை கொஞ்சம் அனுசரித்து எப்படியோ அவர்களை கன்வின்ஸ் செய்து நீங்கள் அதை செய்தால் உங்களுக்கு பெரிய ஒரு பாக்கியம். நீங்கள் செல்லுகின்ற இடங்களெல்லாம் எல்லோருடைய கர்ம வினைகளையும் உங்களுடைய புண்ணிய சக்தியை தீர்த்து வைக்கும். மேலும் ஸ்ரீ மண்டூகநாதர் என்ற பெயரிலே ஈசன் அருளும் அந்த தலத்திலே மாண்டூக மகரிஷி வழிபட்ட மாண்டூகநாதர். இவர் நோய் நிவர்த்தி சக்தி கொண்ட ஸ்வர்ண ரேகா தவளைகள். எப்பேற்பட்ட நோய் இப்பொழுதெல்லாம் பார்த்தேன்னா முன்பே சொல்லப்பட்டது, எல்லாருக்கும் நுரையீரலில் தண்ணி கோத்துக்கிட்டு இருக்கு, மூச்சு திணறல், பிபி ஏறுது இறங்குது, இப்படி என்னென்னமோ இரத்த அழுத்தம், பிளட் சுகர், இது ஒரு பெரிய ஒரு கலாச்சாரமாக மாற்றி விட்டார்கள். இதற்கெல்லாம் காரணம் நமது ஊழ்வினைகளின் பயணங்கள், அதனுடைய பயன்கள். ஊழ்வினை செய்த வினைகள், நான் ஒன்றுமே செய்யலை, நீங்கள் கண்டிப்பாக செய்திருக்க மாட்டீர்கள். அந்த மாதிரி கொடும் பாவங்கள் செய்தவர்கள் கையினால் ஒரு டீ குடிச்சிருப்பீங்க இல்லையோ, ஒரு காப்பி சாப்பிட்ருப்போம் இல்லையோ, ஒரு கடையில் சாப்பிட்ருப்போம் இல்லையோ, அவன் நல்லவனா கெட்டவனா வாங்கி குடிக்கலாமான்னு நமக்கு தெரியுமா? காசை கொடுத்தோம், கடையில் சாப்பிட்டோம். இப்படி அவர்கள் இறப்பு தீட்டு, பல பெண்களுக்கு ஏற்படும் தீட்டுகள், இத்தனையும் சேர்ந்து ஒரு விடுதியில் கலந்திருந்தால் யாரை பார்த்து நீங்கள் நொந்து கொள்வீர்கள்? குளிக்காமே இருப்பார்கள். சில பேர் குற்ற வழக்கு செய்தோ ஏதோ ஒன்று சிறை சென்றிருப்பார்கள். இப்படி தேவையற்றவர்களின் திருக்கரங்களால் தயாரிக்கப்பட்ட, அவர்களால் நமக்கு பரமாறப்பட்ட கொடுக்கப்பட்ட உணவுகளில் அவருடைய கர்ம வினையும் வந்துவிடும். அது எப்பேற்பட்ட தபஸ்விகளையும் மாற்றிவிடும். அவன் கை பட்டுதியா, நம்ம கதை முடிஞ்சதியா, அவன் கால் பட்டுதியா, நம்ம பூமியே போயிட்டியா, இப்படி சொல்கிறோமோ இல்லையோ. அதனால் முடிந்த அளவு வீட்டு உணவையே மேற்கொள்ளுங்கள். இது ஒரு உதாரணத்துக்காக வரேன். இங்கே ஸ்வர்ண ரேகை, அந்த ரேகைகள் உள்ள அப்படி கோடு கோடா தங்க வர்ணத்திலே ரேகைகள், அந்த தவளைகள் வளரும் கருட தீர்த்தம் அமைந்திருக்கு இந்த ஸ்தலத்தில். அந்த ஸ்தலம்தான் ராச்சாண்டார் திருமலை. அது அந்த தவளை வேதம் போதும், சாமவேதம் தெரியலன்னு கவலைப்படாதீங்கோ, அந்த தவளையை நினச்சிக்கோங்கோ. சாமவேதம் ஓதுறதுனால பலன் உண்டு, இல்லைனாலும் அந்த தவளைகள் இருக்கின்ற இடத்தை தரிசித்தாலும் அந்த தவளைகள் எந்த ஜீவராசிகளும் நமக்கு நல்லது தான் செய்யும்.
இப்படி இறை தரிசனத்துடன் பௌர்ணமியில் ஆயில்யம் நாளைக்கு வருகிறது. இதுபோல் நீங்கள் எதிர்காலத்திலே ஆயில்யம் அஷ்டமி நாட்களிலே இந்த கருட தீர்த்த தரிசனத்துடன் பார்த்தாலே போரும். இந்த மலையை ராச்சாண்டார் திருமலையை வலம் பெற வேண்டும். மிக மிக எளிமை. இங்கே அப்படி பண்ணும் பொழுது என்னென்ன நோய் எல்லாத்தையும் மாற்றி மனசு நிம்மதி மட்டும் இருக்கும் ஐயா. எது இல்லை அதை பற்றி கவலை இல்லை, இதை பற்றி அப்படியே சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கிறதுக்கு அற்புதமான நல்ல நாள். அஷ்டமி, பௌர்ணமி, ஆயில்யம் இந்த நாளிலே நீங்கள் கருட தரிசனத்துடன் இந்த திருப்பட்டூர் ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரர், ஸ்ரீ மண்டூகநாதர் ரெண்டு பேரையும் தரிசனம் செய்து தங்க பஸ்பம் கலந்த ஜவ்வரிசி பாயசம் தானம் செய்திட வேண்டும். தங்க பஸ்பம்னா ஒன்றும் மறந்துட வேண்டாம். ஒரு கடுகளவு தங்க பஸ்பம், ஜவ்வரிசி பாயசம் நிறைய பண்ணிக்கோ, மழையளவு கூட பண்ணிக்கோ. பாலை நல்லா கொதிக்க வச்சு, நல்லா பாலை கொதிக்க வச்சு, நல்லா கொதிக்க வச்சு ஜவ்வரிசியை தனியாக வறுத்து வெந்நீரில் ஊற வச்சு அதையும் கொதிக்க வச்சு நல்லா அதுக்கு அந்த பால் பாயசத்தில் குங்குமப்பூ இதெல்லாம் போட்டு ஜம்முன்னு அப்படியே கலர் மாற அப்படியே திரட்டு பால் மாதிரி சர்க்கரையை சேர்த்து குங்குமப்பூ, ஏலக்காய், முந்திரி, திராட்சை எல்லாம் போட்டு அப்படியே நமக்கு எல்லாமே ஒரு அர்ப்பணம். இதில் என்ன மிச்சம் எது கிடைக்கும்? எவ்வளோ தவளைக்கண் பாயசம்னு அதுக்கு சொல்லுவாங்க. தவளைக்கண் பாயசம், தவளையினுடைய கண் எப்படி இருக்கோ அதான் ஜவ்வரிசி. இதை அந்த சுவாமிக்கு பாயசம் செய்து படைத்து, இப்படி இயலாதவர்களெல்லாம் இங்கு தங்க பஸ்பத்திற்கு மாற்றாக ஆவாரம்பூவின் இதழ்களை பார்வோ, அப்படியே மனசு நுழைஞ்சி பெட்டையில் ஆவாரம்பூ இலை இதழ்களை கொஞ்சமாக கலந்து கொள்க. ஆனால் அதையே அதிகமாக போட்டுறாங்க. ஆனால் நியாயமாக கொஞ்சம் வசதி இருக்கிறவங்க தங்க பஸ்பம் போடுங்க. அதெல்லாம் ரெடிமேடாக பல ஆயுர்வேத இடத்துல சுத்தமானது கிடைக்கிறது. எப்பேற்பட்ட தீராத நோய், நாள்பட்ட நோய், எங்களுடைய பாரம்பரிய சொத்து போல பாரம்பரிய நோயின்னு சொல்லணும்ல, வம்சமாக இப்படி பல மாதங்கள் பல வருடங்கள் தொடர்ந்து ஒருத்தரோட ஒருத்தர் அப்பா, பிள்ளை, பாட்டி, தாத்தான்னு வருக. இப்படிப்பட்ட நாட்பட்ட நோய்கள் உடனே தீர்வதற்கு, துரிதமான நோய் நிவாரணம் உடனே பெறுவதற்கு நம்முடைய விதியையே மாற்றுகின்ற வல்ல ரெண்டு ஸ்தல வழிபாடாகவும் நாளைக்கு அமைகிறது. திருக்கணித முறை அதனுடைய முறைப்படி நடப்பு குரோதி வருஷம் தை மாதம் 30ஆம் நாள் பௌர்ணமி, அதாவது 12 பிப்ரவரி 2025. இப்படி நமக்கு அந்த நல்ல நாளாகவும் ஆயில்யம் கலந்த நாளாகவும் அமைவது நமக்கெல்லாம் பெரும் பாக்கியம். எதிர்காலத்தில் என்ன நோய் வரும், எப்படி வரும், என்னென்ன அலர்ஜி, இதெல்லாம் சொல்ல முடியுமா? மருத்துவர்களும் தங்களுடைய மருத்துவம் பார்க்கும்போது குறை ஏற்படாமல் நல்ல பெயர்களை மட்டும் வாங்குவதற்கு நீங்களும் நினைத்தால் செய்யலாம். இப்பொழுது நாம் குறிப்பிடும் ராச்சாண்டார் திருமலை திருச்சி சோமரசம்பேட்டை சாலையில் 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. இப்படி நாம் குறிப்பிடும் திருப்பட்டூர் கோயில் திருச்சி சமயபுரம் அருகே சற்று உள்ளே இருக்கு. இப்படி நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும்போது அதை உரிய முறையில் பயன்படுத்தி கொண்டால் தானே ஐயா. ஆனால் எதுவும் ஒரு குரு நம்பிக்கையோடு செய்தால் தானே ஐயா பலன் கிடைக்கும். நம்புவீங்க, செய்யுங்க, 4 பேருக்கு சொல்லுங்கள். நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி அவங்க போனால் கூட சந்தோஷப்படுங்க. நமக்கு முன்னாடியே வந்துட்டாரா, சரி, நம்ம ஒரு நல்ல ஒரு உதவி செய்கிறதுக்கு கருணை காட்டினா நம்முடைய இறைவன், நமது குரு அப்படின்னு நீங்கள் போங்க. எங்கே போனாலும் எளிமையான முறையிலே ஒரு தர்ப்பணத்தை அடித்து விட்டு வந்துருங்க. அது வேலை செய்யும் பாருங்கள். 1க்கு கோடியாக நல் பலன்களையே தரும். ஆகினால ததேவ லக்னம் சுதினம் ததேவா தாராபலம் சந்திரபலம் ததேவா. சந்திர மகா திசை நடக்கிறது, ஒரே அஷ்டமாதிபதி திசை நடக்கிறது. சஷ்டாஷ்டகத்திலே அஷ்டமாதிபதியினுடைய திசை, அந்தர திசை இப்படி நடக்கும். பிரபலாரிஷ்ட யோகம் பலவிதத்தில் தாக்கி அவஸ்தைப்படுகின்றவர்கள் எதிர்காலத்திலே பிரபலாரிஷ்ட யோகத்திலே ஜனனமே ஆகாமல் இருப்பதற்கும்
இப்படி பலவிதமான காரியங்கள் உங்கள் குடும்பத்தினுடைய சொல்வேன், உங்கள் குடும்பத்தினுடைய கதையே மாற்றுவேன், குலத்தினுடைய கதையே மாற்றி இந்த பிரம்மா கண்டிப்பாக நமக்கு அருள் புரிவார். ஆனால் ஆழ்ந்த நம்பிக்கை, அப்படியே கண்ணை மூடிண்டு மணிக்கணக்கில் வேண்டாம், ஒரு செகண்டு எனக்கு எதுவும் தெரியாது, நான் செய்கிறேன், குறையோ நிறையோ எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிருவோம். வெற்றிக்கு மேல் வெற்றி. ஆனால் நல்லது மட்டுமே நடக்கும்யா. நீங்கள் ஒன்று வச்சுக்கோ, எல்லாமே பாசிட்டிவ், எல்லாம் நல்லதே நடக்கும். எதுவும் என்னுடையதெல்லாம் அனைத்து உடைய அருளால் அருணாச்சலம்.